வணக்கம் மக்களே! முருங்கக்காய் கூட்டு செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி இது மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சிறுபருப்பு 100 கிராம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சு போடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தட்டு மூடி வைங்க. நல்லா வெந்துரும் பருப்பு. பருப்பு வெந்தது தக்காளி, வெங்காயம், முருங்கக்காய், பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நல்லா கொழஞ்சி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க. மூடி வச்சுருங்க. அப்படியே வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம். தாளிப்பு கொடுக்கக்கூடாது. தக்காளி, வெங்காயம் டேஸ்ட்டு மாறிடும். குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோமுன்னா இதில் புளி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு 4 போட்டுக்கோங்க. வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு தட்டி போடுங்க. பூண்டு பொன்னிறமாக வந்ததை கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலருங்க. சிம்மில் வைங்க. அடி பிடிச்சிடும் பருப்பு. அவ்வளோதாங்க. நல்லா முருங்கைக்காய் பருப்பெல்லாம் வெந்து வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.